Why are you growing your hair? It doesn't look nice. Go get a haircut. எல்லாருமே வந்து பியர்டு இல்லைன்னா அழகா இருப்பாங்களா இந்த மாதிரி? रुको जरा ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. One week later. வணக்கம் தோழர்களே, இதை வேற ஒரு வாரத்துக்கு அசைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானுங்களா? நான் ஒரு கண்டென்ட் எடுக்கலான்னு வந்தால் இது ஒரு கண்டென்ட் ஆக்கி விட்டுருச்சு. அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. சரி, கையை அசைக்காமல் என்ன கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் நினைவுக்கு வந்தார் நமது சரி ஓகே வாங்க, இப்போ நம்ம மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சட்டை கலர் மாற்றனால Seriously, what the fuck are you doing? வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா, திரைக்கு வந்து சில வாரங்களே ஆன சிங்கப்பூர் சலூன் அப்படின்ற அந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ரிவ்யூ ஸ்டைலில் என்ன ஒரு ட்விஸ்ட்னாக்கா, நான் இது வரைக்கும் ஒரு நான் இது வரைக்கும் ஒரு ப்ளூ சட்டை மாறன் அங்கிளோட ஒரு வீடியோவை கூட பார்த்ததில்லை. வெறும் அந்த மீம்ஸு, ரீல்ஸு, இந்த ட்ரோல்ஸு அதெல்லாம் மட்டும் பார்த்து நான் ஒரு மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். சரி வாங்க, நம்ம இப்போ காணொலிக்குள்ளே போகலாம். கதையை ஓப்பன் பண்ணனாக்கா, ஹீரோ ஒரு மாத்திரை டப்பா வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு சக்கரை நோய் இருக்கும் போல. அது என்னடா மாத்திரைன்னு பார்த்தாக்கா, தூக்க மாத்திரை போல. அந்த தூக்க மாத்திரையை சாப்பிட்டு சாவோன்னு இல்லாத அந்த மாத்திரையை எப்படி வாங்கினன்றதுக்கு ஒரு கதையும், எதுக்கு வாங்கினன்றதுக்கு ஒரு கதையும் சொல்லி ஃப்ளாஷ்பேக்குன்ற ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் தண்ணியில் குளிச்சு நிற்கிறாங்க. அடுத்து என்னடா, ஹீரோவோட ஃப்ரெண்டு முஸ்லீம் போல, அவருக்கு கீழே இழுத்து பிடிச்சி கட் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒரு 4 ஃப்ரேம் தள்ளினாக்கா ஹீரோ இந்து, அவருக்கு மொட்டை அடித்து காது குத்துறாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து மொட்டை அடித்தவரையும் குஞ்சை கட் பண்ணவரையும் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவரை டார்ச்சர் பண்ணுறன்ற பேரில் டார்ச்சர் காமெடி பண்ணுறாங்க. அப்படியே ஒரு 4 ஃப்ரேம் தள்ளினாக்கா பிச்சைக்காரனா பைத்தியக்காரனா எதுவுமே தெரியல. அவனே 4-5 பசங்களாம் ஒன்றா சேர்ந்து கல் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த கிழவர் வந்து, அந்த பெரியவர் வந்து அவனை கூட்டின்னு போய் ஸ்டைல் ஆக்குறாரு. அதாவது கருப்பாக இருக்கவனை வெள்ளை கலரில் ஆக்குறாரு. டார்ச்சர் கொடுத்த அந்த பையனை கூப்பிட்டு படித்து முன்னேற வேலையை போடுற சொல்லி அனுப்பாமல் அவனை கூப்பிட்டு ஸ்டைலிஷ் ஆக்குறாங்க. அதை பார்த்து இந்த பையன் என்னடா பண்ணார் அவர் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிடுறான். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரேம்லாம் தள்ளினாக்கா சின்ன ஹீரோனி இன்ட்ரோ பழகுது. டியூஷனுக்குன்னு சொல்லி ஒரு காமெடின்னு ஒன்று பண்ணாங்க. நல்லாவே இல்லை மேடம் காமெடி, எனக்கு சிரிப்பே வரல. என்னடா காமெடி பண்றீங்க? அப்புறம் ஹீரோ ப்ரொப்போஸ் பண்ணுறான். அதை பார்த்து பயந்து அந்த பொண்ணு ஊரை விட்டே ஓடிடுது. ஹீரோவை மன உடச்சிலேருந்து வெளியே எடுத்துன்னு வரேன்னு சொல்லி அந்த பெரியவர் அவனுக்கு ஸ்டைலிஷ் சொல்லித்தராங்க. அப்படியே ஒரு பாட்டு எல்லாத்தையும் ஓட்டி ஹீரோவுக்கு பெரிய வயசாகிடுது. ஊருக்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்து பார்த்தா அவரோட கடையை இடிச்சு போட்டு ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க. இதை பார்த்து மன உடச்சலான அவரு, அப்பா நான் ஸ்டைலிஷ் ஆக போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். 12th முடித்த பையன்கிட்ட போய் படித்து முன்னேற வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அனுப்புகிறாரு. அந்த ஃப்ரேம் எல்லாம் அப்படியே தள்ளினாக்கா காலேஜ் படிக்கிறான். அந்த காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அப்படியே காலேஜ் முடியுது. காலேஜ் முடிச்சு காலேஜ்லேருந்து ஏதோ சும்மா பேருக்குன்னு ஒரு பிளேஸ்மெண்ட்டு ஒன்று வைப்பாங்க. அதில் நம்ம ஹீரோ செலக்ட் ஆகிடுறாரு. இருந்தாலும் அந்த வேலைக்கு போக மாட்டேன், நான் திரும்பவும் ஸ்டைலிஷாக தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. அவர் மனதைரியத்தை பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் போய் இந்த ஹீரோ போய் ப்ரப்போஸ் பண்ணுறான். இந்த ஹீரோயினி காலேஜ் ஹீரோயினிக்கு. அந்த பொண்ணு, நீ இது மாதிரி சும்மாவே சுற்றிட்டு கிடந்தா எப்படா உன்னை நம்பி வரத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவனுக்கு ஐட்டி விட்டுருது. ஷார்ட்டாக இந்த படத்தை நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எந்த படத்தையும் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் எஃபோர்ட் போட்டு தான் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தை சொல்லலாம், சும்மா சொன்னேன். படம் நல்லா இருக்கு. ஆனால் டைரக்டரு 4 நல்ல சீனை வச்சு செவ்வாய் எடுத்து ஒரு 2.5 மணி நேரம் படத்தையே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு. டைரக்டரோட மனதைரியத்தை பாராட்டி இந்த காணொலிக்கு ஒரு மேற்கை கொடுக்கலாமே ஃப்ரெண்ட்ஸ்.
படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபு காமெடியோட நல்லா இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபு மூளையை கட்டி மூளையில் வச்சுட்டு தான் படத்தை பார்க்கணும் போல், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த ரிவ்யூவை இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம அவுட்ரோவை போட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சர்ச்சாயி. அன்டில் தென்னு, குட் பை. சக்சஸ் பிறக்கும் போதும் சக்சஸ் வாழ்க்கையே சக்சஸ். சரி, கையே அசைக்காமல் என்ன கண்டென்ட் எடுக்கலாம்? கையே அசைக்காமல் என்ன கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் நினைவுக்கு வந்தார் நமது இப்படி தானே கைத்தை இப்படி ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மாதிரி தொங்க போடுறேன். இந்த பக்கம் போட்டுருவோம். மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வேற சும்மா கட் ஆகினுக்குது. என்னடா தானே ஆனாவது.